ஓரணியில் தமிழ்நாடு மூலம் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் கூறுவது மிகப்பெரிய கின்னஸ் நகைச்சுவை என கடிந்துரைத்துள்ள RB உதயகுமார், அண்டா கிட்னியை தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டில் ஆறுகள், நீர்வழி பாதைகளும் காணவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அண்டாவை காணவில்லை, குண்டாவை காணவில்லை, கிட்னியை காணவில்லை, அதோடு சேர்த்து ஆறுகளை காணவில்லை, ஏரிகளை காணவில்லை, நீர்வழி பாதைகளை காணவில்லை. மொத்தத்திலே இந்த ஆட்சியிலே என்ன நடக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரிகிறதா, தெரியவில்லையா, அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கிறாரா? இதுல உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், நாங்கள் ஓரணியிலே 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். வாக்காளர்களை 30% நாங்கள் உறுப்பினராக சேர்க்கிறோம். 75 ஆண்டு கட்சிக்கு இன்னைக்கு 30% சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன எழுந்திருக்கிறது என்று பார்த்தால், கட்சி பலவீனம் அடைந்து தொண்டர்களின் நம்பிக்கை இழந்துவிட்டது. இன்றைக்கு நீங்கள் 10 கோடி உறுப்பினர்கள் சேர்த்ததாக அறிவித்தாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், இப்போது ஒரு தொகுதியிலே 2 லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் கட்சிக்காரர்கள் கொடுக்கிற புள்ளி விவரங்கள் 3 லட்சம் ஓட்டு நாங்கள் இன்றைக்கு உறுப்பினராக சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னால், இது எப்படி நகைச்சுவையாக பார்ப்பதா? மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருப்பது இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த கின்னஸ் சாதனை படைத்திருக்கிற நகைச்சுவையாகத்தான் பார்க்கப்படுகிறது.